எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு, தினமும் இறைவனினுடைய நாமங்களை சொல்லும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம இப்போ இறைவன் அப்படின்னா இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா பலவிதமான கடவுள்கள் அவரவருக்கு ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த மந்திரங்களுக்கு ஒவ்வொரு சக்தி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். இவற்றை தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உச்சரிக்கும் பொழுது நமக்கு நன்மை கிடைக்கும். அதாவது இப்போ 27 முறை 108 முறை அந்த மாதிரி நம்ம நிறைய பேர் ஒவ்வொரு விதமான அதாவது சொல்ல முடிந்த அளவுக்கு நம்ம சொல்லுவோம். இப்போ இப்போ ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது 108 முறை நான் எழுதுறேன் அப்படின்லாம் வேண்டிக்குவோம்ல, அந்த மாதிரி நான் சொல்ல வரேன். குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உச்சரிக்கும் போது நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த மந்திரங்களை போலவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வத்தினுடைய பெயர்களுக்கும் ஒரு சக்தி இருக்குது. இறைவனுடைய இந்த பெயர்களை தினமும் சொல்வதால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடவுளோட மந்திரங்களுக்கு சக்தி இருக்கிறது மாதிரி கடவுளுடைய பெயர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும் தானே. மந்திரங்களை சொல்வது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு நம்ம அவர்களுடைய பெயர்களை ஜெபம் செய்வது முக்கியம். தினமும் கடவுளை பெயரை சொல்லி நம்ம நாளை தொடங்கும் பொழுது நமக்கு நல்ல சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆன்றோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் கடவுளுடைய நாமத்தை சரியான முறையில் உச்சரிக்க வேண்டும். தினமும் பார்த்தீங்கன்னா அப்படி செஞ்சுட்டு வர்றோம் அப்படின்னா வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒருவர் சிறந்தவராக மாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுளுடைய நாமத்தை நம்ம உச்சரிச்சுக்கிட்டே வரும்போது தெய்வீக சக்திகள் நம்மை நோக்கி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுளுடைய நாமத்தை நம்ம ஜபிக்கிறோம் அப்படின்னா இப்போ எப்படின்னா பிடித்த கடவுளுடைய பெயரை சொல்வது, அதற்கு குறிப்பிட்ட நேரம் விதிமுறைகள் இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. தூங்கும்போது, காலையில் கண் விழிக்கும் போது, வேலை செய்யும் போது கடவுளோட பெயரை சொல்லலாம். சில பேர் ராமா ராமா அப்படி சொல்லுவாங்க, நாராயணா அப்படின்னு சொல்லுவாங்க, ஓம் நமச்சிவாய சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போல்லாம் நிறைய பேர் முருகான்ற வார்த்தை அதிகமாக நம்ம எல்லாருமே சொல்கிறோம். முருகா காப்பாற்று, முருகா 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 முருகான்றது ஈஸியாக சொல்கிறோம். இப்போ அதை தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களுடைய பெயரை காலையில் எந்திரிக்கும் போதே நம்ம சொல்லிக்கிட்டே எந்திரிச்சு தூங்கும் போது நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிறைய மாற்றங்கள் நமக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லி பாருங்கள், ஒரு வாரம் அந்த மாதிரி சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும். மாற்றம் தெரியும் பொழுது நிச்சயமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை அப்படியே தொடர்ந்து நம்மளை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துடுவோம் அப்படின்றாங்க. கடவுளுடைய நாமத்தை ஜெயிக்கிறதுனால ஒரே ஒரு விஷயத்தில் கவனம் அதிகரிக்கும். கடவுளோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் நல்ல சக்தி கிடைக்கும். மன அமைதி கிடைக்கும். தேவையில்லாத ஆசைகள் நம்மை நெருங்காது. கோபம் குறைந்து பொறுமை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சு இந்த மந்திரங்களை சொல்லும் பொழுது, அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்துலலாம் சில பேர் சொல்லுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் நேரத்தில் சொல்லும் பொழுது அதிகமான பலன் தரும். அதே மாதிரி இறைவனுடைய நாமங்களை வாயால் உச்சரிப்பதை விட கைகளில் எழுதுறது நல்ல பலன் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சொல்கிறத விட எழுதும் பொழுது நம்மளுடைய கவனம் ஒருநிலைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுளுடைய நாமத்தை உச்சரிக்கும் போது சில விஷயத்தை கவனத்தில் சொல்லணும், கவனத்தில் கொள்ள வேண்டும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிக சத்தமாகவோ ரொம்ப மெதுவாகவோ சொல்லாமல் மிதமான குரலில் நம்ம சொல்லணும். இப்போ ஓம் நம சிவாய சொல்கிறோம். அப்போ ஓம் மந்திரம்லாம் நிறைய நம்ம கேட்டிருப்போம். அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, கத்தியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஓ இப்படி வரும். அந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த பெயரை சொல்கிறதுனே குழப்பமாக இருக்குது அப்படின்றவங்க ஓம் நம சிவாய அப்படின்ற சிவன் பெயரை நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜபமாலையை வைத்து கூட ஜபம் பண்ணலாம். எந்த ஜபமாலை வேணாலும் பயன்படுத்தலாம். எண்ணிக்கைக்கு தானே. இல்லை எண்ணிக்கைக்காக நம்ம ஒரு 108 மணிகள் வச்சுருக்கோம் அப்படின்னா அதை நம்ம சொல்லிக்கிட்டே எடுத்து போடலாம். அந்த மாதிரி சொல்கிறாங்க. இது ரொம்ப நமக்கு மன அமைதியை தரும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. நாம ஜபம் செய்ய முடிவு செஞ்சிட்டோம் அப்படின்னா கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து ஜபம் செய்யணும். இப்படி கடவுளுடைய பெயர்களை நம்ம சொல்றதுனால நமக்கு எந்த வித தடையும் வராது. நமக்கு வேண்டுமானதை எல்லாம் கடவுள் நமக்கு தருவாரு அப்படின்னு சொல்றாங்க. கடவுளுடைய நாமம் எப்பொழுதுமே நம்மை காப்பாற்றும். எப்பொழுதும் இறை நாமங்களை நம்ம சொல்லிக்கொண்டே இருந்தோம் அப்படின்னா இறை சிந்தனையும் நேர்மறை ஆற்றல்களும் நம்மளுடைய மனதில் நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும். இதனால் நம்மளுடைய செயல்கள்லையும் நன்மையும் வெற்றியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.